அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இது செய்கிறதுக்கு பெரிய கஷ்டமும் கிடையாது. இதுக்காக நம்ம இப்போது ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். எந்த ஜவ்வரிசி வேணால் எடுத்துக்கலாம். மாவு ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம், நைலான் ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி கழுவி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அப்படியே போட்டுறாதீங்க, ஜவ்வரிசி சீக்கிரமாக ஊறிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் கழுவிட்டு ஜவ்வரிசியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி ஒரு கப் அளவு சேர்த்துருக்குறோம் அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக நம்ம ஒரு 2 கப்புக்குள்ளே தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஊற வைக்காத ஜவ்வரிசி தான் எடுத்துக்கிறோம். அதனால் 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம். இதுவே நீங்கள் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துருக்குறீங்க அப்படின்னா 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 2 விசில் போட்டிருந்தேன். அல்லது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தா போதும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். முக்கியமான விஷயம், இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கவே கூடாது. அந்த மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்கக்கூடியது சாதம் தான். இதுக்கு நம்ம ஒரு நாள் முன்னாடி வடித்த சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடியது ஒரு நாள் முன்னாடி வடித்த சாதம் தான். எந்த அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு நம்ம சாதம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சாதம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த குக்கரில் வேக வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாகவோ நைஸாகவோ அரைச்செடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுருக்கிறோம். அது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த சாதத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சாதத்தை நம்ம திரும்பவும் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜவ்வரிசி ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. அது கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசியும் நம்ம வேகும்போதே உப்பு சேர்த்துருந்தோம். அதே சமயத்தில் சாதமும் அரைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் திரும்பவும் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாகவே உப்பு சேர்த்துடணும். கடைசியாக உப்பு சேர்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா உப்பு சரியாக மிக்ஸ் ஆகாது. ஏன்னா இது நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே இருந்துடும். நீங்கள் சாதம் வடிக்கும்போது எக்ஸ்ட்ரா சாதம் மிச்சம் வந்தால் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், சாதம் வேஸ்ட் ஆகாத மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒன்று எடுத்துக்கலாம். இதை ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ வச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பேப்பரை அப்படியே வச்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மிக்ஸை அப்படியே இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் நமக்கு இருந்துட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்தோன்னா இந்த மாதிரி அதில் விழணும். அந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிளாஸ்டிக் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி அளவுக்கு நான் வந்து எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மிக்ஸை 2 முறையாக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போது இந்த பேக் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓட்டை நம்முடைய இஷ்டத்துக்கு தகுந்த நம்ம போட்டுக்கலாம். சின்னதாக வேணும், ரொம்ப மெலிசாக வேணும் அப்படின்னா சின்ன ஓட்டையாக பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லனா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு விட்டேன். ஆனால் நீங்கள் இதை வைக்கும்போது பிளேட்டில் வைக்காதீங்க. இதை எடுக்கும்போது உங்களுக்கு சிரமமாயிடும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியிலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லையோ நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி துணியிலையோ பிளாஸ்டிக் பேப்பர்லையோ வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு கையில் வந்துடும், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இதுவே நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அது லைட்டாக ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் இதை காய வச்சுருந்தேன். இப்போ நல்ல வெயில், காலையில் நம்ம ஒரு 9 மணிக்கு இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா சாயங்காலம் ஒரு 4 மணிக்குள்ளாவே அழகாக காய்ச்சி கிடைக்கும்.
இது ஒரு சூப்பரான, டேஸ்டியான குர்குரே மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஹோம்மேட் குர்குரே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதை காய வச்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா, எப்போ வேணாலும் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இதை நம்ம சாதம், சாம்பார் கூட நம்ம சைடிஷ்ஷாக அப்பளம் மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே குர்குரே மாதிரியே இருக்கும். நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த ஃப்ளேவரு, கலரு, உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இது நீங்கள் பிச்சு பார்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. எப்போ குழந்தைங்க கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய சாதம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாத மாதிரியும் இருக்குங்க. நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசி இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸும் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த மிளகாவும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் லைட்டான ஒரு காரமும் கொடுக்கும். சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். குழந்தைங்கள்லாம் ஃப்ரை பண்ண உடனேயே சாப்பிட்டாங்க. அது பார்த்தாவே தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எதை பண்ணாமல் இருக்கிறோமோ, ஆனால் இதை கண்டிப்பாக பண்ணி வச்சிடணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டு நம்ம ஒரு சாதம் செஞ்சால் கூட சைடிஷ்ஷே இல்லை கையில் அப்படின்னா கூட இதை ஃப்ரை பண்ணி வச்சா கூட எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசி தான் இதில் ஹைலைட்டே. அது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குன்னு. லைட்டாக இந்த மாதிரி தொட்டாவே நல்ல முறுமுறுப்பாக இருக்கிறது நமக்கே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள்.